ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 16 முதல் 24 வசனங்கள். தியான வசனம் 22 மற்றும் 23ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். பெரிய விருந்து, இந்த பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்றால் அவன் சமுதாயத்திலே ஒரு பெரிய மனிதன், கனத்திற்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், பிரபுவாக எடுத்துக்கொள்ளலாம், ராஜாவாக எடுத்துக்கொள்ளலாம். அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையிலும் தன் வேலைக்காரரை அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை கூட்டிக் கொண்டு வரும்படி சொன்னான். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தனர். ஒருவன் வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் பார்க்க வேண்டும் என்றான். ஒருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்றான். வேறொருவன் ஒரு பெண்ணை விவாகம் செய்தேன், ஆகையால் நான் வரக்கூடாது என்கிறான். அப்பொழுது எஜமான் கோபப்பட்டு தெருக்களிலும் வீதிகளிலும் உள்ள ஏழைகள் முதலானவர்களை கூட்டி வரச் சொன்னான். வேலைக்காரர் இன்னும் இடம் இருக்கிறது என்று கூறவே, பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்கள் உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா என்றான். அப்படியே அவர்கள் வந்தார்கள். விருந்து சாலை நிரம்பி வழிந்தது. அழைக்கப்பட்டவர்களில் ஒருவராவது அவனுடைய விருந்தை ருசி பார்க்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பகுதி நாம் நன்கு அறிந்த ஒரு பகுதி. இவைகளிலிருந்து இன்று ஒரு சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் விருந்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய நம்பிக்கையும் அதுதான். மெசியா வரும்போது ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுவார், அதில் யூதர்கள் யாவரும் புசிப்பார்கள் என்பது யூதருடைய நம்பிக்கை. தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷமான இடம் என்பது ஆதி திருச்சபையின் மக்களினுடைய எண்ணமாக இருந்தது. இது ஒரு நல்ல சத்தியத்தை நமக்கு காட்டுகிறது. தேவனிடம் மனம் திரும்பி விட்டோம் என்பவர்கள் அநேக சமயங்களில் சந்தோஷமில்லாமல் நீண்ட முகத்தோடு இருப்பதை நாம் காண்கிறோம். அதைத்தான் பக்தி என்று எண்ணுகிறார்கள். பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, மற்றவர்களோடு உறவு வைக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் தவறான ஒரு உபதேசங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவன் என்றால் அவன் முகத்தை சுருக்கி கொண்டு இருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும், காட்டில் இருக்க வேண்டும், யாரோடும் பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது என்பதல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் சந்தோஷமில்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துகிறது. நீண்ட முகத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நம்மோடு பேசினால் அவருடைய பரிசுத்தம் குறைந்துவிடும் என்பதாக எண்ணிக்கொள்ளக்கூடிய, பரிசுத்தத்திலே இல்லைனா பரிசுத்தவான்கள் என்பதிலே பெருமைக்குரியவர்களாக காணப்படுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தாரும் அப்படிப்பட்ட தோற்றத்தையே மனம் திரும்பினவரிடத்திலே காண விரும்புகின்றார்கள். இவன் மனம் திரும்பி இருக்கிறான் என்றால் இவன் யாரோடு பேசக்கூடாது, அப்படியே ஒரு மூலையிலே ஒதுங்கி கையிலே வேதாகமத்தோடு மாத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே அமர்ந்திருக்க வேண்டும், சோம்பலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரஸ்கின் என்பவருக்கு தஞ்சாவூர் பொம்மை போன்ற ஒன்று விளையாடுவதற்காக கொடுக்கப்பட்டிருந்ததாம். அவருடைய சிறிய தாயார் விளையாடுவது பாவம் என்று அதை பிடுங்கி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜான் வெஸ்லி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஜான் வெஸ்லி பிரிஸ்டல் மாகாணத்தின் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் வைத்து நடத்தினார். அவங்க யாரும் விளையாடக்கூடாது என்பது கண்டிப்பான கட்டளையாக இருந்ததாம். இவ்வாறு விளையாடினால் பெரியவர்களாகும்போது விளையாடுவார்கள் என்றாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது தவறான ஒரு காரியம். கர்த்தருடைய ராஜ்யம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் விருந்து கூப்பிடப்படுகிறது என்றால் மகிழ்ச்சிக்கும், சந்தோஷத்திற்கும், உறவுக்கும், ஐக்கியத்திற்கும் உரிய ஒன்றாக அது காணப்படுகிறது.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கும் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஒரு பாவி ரட்சிக்கப்படுகின்ற பொழுது அவன் நிமித்தமாக பரலோகம் களி கூறுகிறது. ரட்சிக்கப்பட்ட நீ நானும் ஏன் அந்த களி கூறுதலை நாம் வெளிப்படையாக காட்டக்கூடாது? ஏன் நாம் மௌனமாக இருக்க வேண்டும்? ஏன் நாம் ஒருவேளை ஒடுங்கி போய் நாம் இருக்க வேண்டும்? எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அங்கே 15 முதல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் மக்கள் இல்லையென்றால் அந்த யூதர்கள் கொள்ளையிடுவதற்கு தங்கள் கையை நீட்டவில்லை. மாறாக 16ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இங்கே 22ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடினார்கள். கொள்ளையிடுவதற்கு கரங்களை நீட்டவில்லை, ஆனால் கொடுப்பதற்கு கரங்களை நீட்டினார்கள். பரலோகராட்சியம் அதுதான். அந்த பரலோகராட்சியம் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட வேண்டும், மகிழ்ச்சியான பிள்ளைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திருவுள சித்தம். அது நிமித்தமாகவே அவர் தன்னுடைய எல்லா மேன்மைகளையும் மகிமைகளையும் விட்டு ஒளிந்து உன்னையும் என்னையும் சந்திக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட அனுபவமுடையவர்களாக இருப்போம் என்றால் மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ளுவோம். நம்மிடத்திலே ஆவிக்குரிய பெருமைகள் வேண்டாம். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பல பாஷை பேசுகிறவன், நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், வரங்களை பெற்றவன் எல்லாம் இருக்கட்டும். இவையெல்லாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துங்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டிலும் சிறந்தது அன்பு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ அன்பை வெளிப்படுத்துகிறாயா? சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாயா? ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறாயா? ஒரு கூட்டாண்மையை வெளிப்படுத்துகிறாயா என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிற பொழுது, எஜமானுடைய விருந்து எப்படியாயினும் நடந்தேறுகிறது என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விருந்து பெரிய விருந்து, அநேக பெரிய மக்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லி நின்று விட்டார்கள். விருந்து நிற்கவில்லை. விருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட பிரகாரமாக ஒன்றும் குறைவில்லாமல் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, வராமல் இருந்து கொண்டார்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்றால் யார் இவர்கள்? இவர்கள் யூதரை குறிக்கிற ஒரு சொற்றொடர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிற பொழுது, இயேசுவானவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஜமானுடைய விருந்து சாலை வெறுமையாயிருந்தது. அவர் ஆட்களை அனுப்பி நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வரும்படியாக சொல்லி அனுப்பினார். அவர்களை கொண்டு விருந்து சாலையை நிரப்பினார். யூதர் விருந்தை அசட்டை பண்ணினதினால் நீங்களும் நானும் புறஜாதிகளாகி நீங்களும் நானும் இடம்பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயே விருந்து சாலைக்கென்று அழைக்கப்பட்டவராய் இருப்பாய் என்றால் அசட்டை பண்ணாதே. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், விருந்து சாலைக்கு அழைக்கிறார். மூன்றாவதாக இங்கே சாக்கு போக்குகளை பார்க்கிறோம். ஒருவன் வயலை கொண்டேன் என்று சொல்லுகிறான், தன்னுடைய விவசாயத்தை முக்கியப்படுத்தினான். அநேக தங்கள் சொந்த வேலைகளை பெரிதுபடுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை தள்ளி போடுகின்றார்கள் அல்லவா? வயல் கொள்ளுகிறவன் எப்படி கொள்ளுவான்? முதலாவது வயலை பார்த்து விட்டு தானே அவன் அந்த வயலை வாங்குவான். ஆனால் இங்கே அவன் சொல்லுகிற சாக்கு போக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை, அது இருமாப்பு நிறைந்ததாக இருக்கிறது. மாடுகளை கொண்டேன் என்று சொல்லுகிறான். அந்த மாடுகள் நன்றாக உழைக்கிறதா என்று பார்த்துவிட்டு தானே அவன் வாங்குவான். அதிலும் அவன் என்ன செய்கிறான்? இருமாப்பான ஒரு பதிலை சொல்லுகிறான். திருமணமாகிவிட்டது, நான் வரக்கூடாது என்று சொல்கிறான். திருமணமான தம்பதியர் விருந்திலே சந்தோஷமாக கலந்து கொள்ளலாமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உலகம், மண், பெண் இவைகள் நம்மை சுற்றி வளைத்து கொண்டு தேவனுடைய அந்த விருந்துக்கென்று நம்ம செல்லுவதை தடை செய்கிறதாக இருக்கிறதா என்று யோசித்துப்பார் தேவனுடைய பிள்ளையே. ஆலய ஆராதனை அசட்டை பண்ணுகிறோம். அநேக கிராமங்களிலே ஞாயிறன்று தான் விருந்து வீட்டுக்கு போவது. கடவுளை குடும்பமாக தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் தான் நாம் அடுத்த ஊரில் உள்ள சுற்றத்தாரை பார்ப்பதற்கென்று போகிறோம். தேவனுடைய நாளை தேவனுக்கென்று நாம் ஆசரிக்க மனமற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளையை வேண்டாம். தேவனுடைய நாளை நாம் கனப்படுத்துவோம். கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்று பயன்படுத்துவோம். நாம் உடன்படிக்கையின் மக்கள் என்று சொல்லுவதற்குரிய ஒரு அடையாளமே கர்த்தருடைய நாளை ஆசரிப்பது என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். நாம் நம்முடைய நண்பர்களை கண்டவுடனே ஆலயத்தை மறந்து விடுகிறோம்.
ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலே ஜெப கூடுகைகளிலே ஜெபிப்பதை நாம் விட்டுவிடுகிறோம். புதிதான விளையாட்டுகள் அல்லது ஏதோ கிரிக்கெட் விளையாடுகிறது அல்லது ஏதோ ஒரு விளையாட்டு டிவியிலே வருகிறது என்றால் தேவனை மறந்து அங்கே உட்கார்ந்து விடுகிறோம். சீரியல் பார்ப்பதிலே நாம் அமர்ந்து விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேண்டாம், ஆராதனை கைவிட வேண்டாம். புதிய கார் வாங்கியிருக்கிறேன், அன்றுதான் நாங்கள் குடும்பமாக சென்று அது எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்க்க போகிறோம். இதைத்தான் செய்தான் அந்த 5 ஏர் மாடு கொண்டவனும். இப்படிப்பட்ட சாக்குப்போக்கு நமக்கு வேண்டாம். சிலருக்கு குடும்ப ஜீவியம் பெரிதாகி விடுகிறது. தேவனை மறந்து குடும்ப வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கிறோம். குடும்ப ஜீவியம் அவசியம்தான். மனைவியையும் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டியது கட்டாய அவசியம். ஆனால் அதற்கு 2ஆம் இடம் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெண்கள் ஆலயத்திற்கும் ஆண்கள் தங்களுடைய சொந்த வேலைகளுக்கும் சென்று கொண்டிருப்போம் என்றால், நானும் என் வீட்டாருமோம் என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்பதின் பொருளற்றதாய் அது காணப்பட்டு விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நேசிப்போம். தேவனுடைய நாளை கனப்படுத்துவோம். தேவனுடைய பந்தியை அசட்டை பண்ணாமல் அவருடைய விருந்திலே மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது பரலோக விருந்திலே நீங்களும் நான் நிச்சயமாய் பங்கடைய முடியும். செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ராட்சியம் சந்தோஷமானது. தேவனுடைய ராட்சியத்தில் பிரஜாதிகளாக நாங்கள் பங்கு பெறுவதற்கு நீர் வழியை உண்டு பண்ணினீர். ஆண்டவரே, இன்னும் வராமல் இருக்கின்ற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக அல்ல. ஆண்டவரே, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று அழைக்கின்ற உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக பெருவெளிகளிலும் வேலிகளிலும் இருக்கிற ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட மக்களையும் நாங்கள் உம்முடைய ராட்சியத்திற்கு நேராக அழைத்து வரும் கருவிகளாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.